ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரசம் பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸோ 4 தக்காளி இப்படி நல்லா பழுத்த தக்காளியாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு பவுலில் போட்டு 2 கப் சுடு தண்ணி ஊற்றி அது கொஞ்ச நேரம் ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை அது கரைச்சி சைடில் வச்சுக்கோங்க. அதையும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி நான் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கையால் நல்லா அதை மசிச்சுக்கோங்க. அது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். தென் ஒரு மிக்சர் ஜார் எடுத்து 2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க, 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் அரைச்சிக்கோங்க, அப்படி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு 10 to 15 பல் பூண்டு அதையும் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி வந்தது. தென் இதை ஒரு ஓரமாக வச்சாச்சு. தென் கடாயில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அது பொரிஞ்சதும் நம்ம அந்த தண்ணி சேர்த்தோம்ல டொமேட்டோ வாட்டர், அதில் 1 டீஸ்பூன் டர்மரிக் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அந்த கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுமே அதை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்து தென் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக பெருங்காயம் தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் கொரியாண்டர் லீவ்ஸை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வாசனை சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.